ஸோ சிஎஸ்எஸ் மார்ஜினில் நம்ம ஆல்ரெடி மார்ஜின் 0 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ மார்ஜின் நன்னு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே மார்ஜினில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மார்ஜின் செட் பண்ணலாம். இங்கே எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப்னு ஒரு பக்கம் இருக்குது, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டுன்னு 4 பக்கம் இருக்குது. ஸோ 4 பக்கமும் 4 விதமான மார்ஜின் நம்ம செட் பண்ணலாம். ஸோ டாப்பில் எவ்வளோ இருக்கணும், பாட்டமில் எவ்வளோ இருக்கணும், லெஃப்டில் எவ்வளோ இருக்கணும், ரைட்டில் எவ்வளோ இருக்கணும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ கவனி, ஸோ மார்ஜினோட சைஸு எந்த யூனிட்டை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஎக்ஸ்னா பிக்சல். ஸோ இது வரைக்கும் நம்ம பிக்சலில் தான் கொடுத்துட்ருக்கோம், எல்லா வேல்யூமே பிக்சல் தான் கொடுக்குறோம். ஸோ பிடி பாயிண்ட்டுன்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ பாயிண்ட்லேயும் கொடுக்கலாம். அடுத்தது சென்டிமீட்டரில் கொடுக்கலாம். ஸோ சென்டிமீட்டரில் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூலாம் நம்ம இங்கே அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிக்சல், சம்டைம்ஸ் வந்து பாயிண்ட்டு, ரொம்ப ரேராக வந்து சென்டிமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சென்டிமீட்டருங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அவ்வளோ சைஸ் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பர்சன்டேஜில் கொடுக்கலாம். 10%, 20%, 30%. ஸோ பர்சன்டேஜில் கூட நீங்கள் மார்ஜினை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்ஜினே கொடுக்கலினா ஆட்டோமேட்டிக் மார்ஜின் செட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் மார்ஜின் உங்களோட ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் எனேபிள் ஆகியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 5 பிக்சல் அளவுக்கு மார்ஜின் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் டிஃபால்ட் மார்ஜினை அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்ம மார்ஜினை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப்பேஜுக்கு எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட்டை கிளியராக கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்ஜினை செட் பண்ணிக்கணும். ஸோ மார்ஜினை செட் பண்ணாமல் விட்டால் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போது விக்கிபீடியா வெப்சைட்டை பார்ப்போம். ஸோ விக்கிபீடியா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்ஜின் கொடுத்துருக்க தெரியுதா? எங்கெல்லாம் மார்ஜின் இருக்குது இதில்? கரெக்டாக யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இதில் மார்ஜின் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, மார்ஜின் வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணது. ஸோ லெஃப்ட் சைடு மார்ஜின் கொடுத்துருக்காங்க தெரியுதா? லெஃப்ட் சைடு எம்டியாக இருக்கா? இங்கே வந்து பாருங்கள், மெனு பார் இங்கே இருக்குது. மெனு பாருக்கும் நம்மளுடைய ஸ்க்ரீனுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்போது இவங்க இவ்வளோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் வேறு வெப்சைட் போனீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இங்கே போகிறேன், இங்கே பாருங்கள், இங்கே மார்ஜின் எப்படி இருக்குது, வித்தியாசம் தெரியுதா? ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்ஜினை செட் பண்ணிக்க வேண்டியது. இவ்வளோ தான் செட் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ இடம் நீங்கள் விட்டதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிக்கிள் டாப் பாட்டமில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே. இதுவே நீங்கள் விக்கிபீடியா வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடும் லெஃப்ட் சைடுமே. ஸோ உங்கள் வெப்சைட்டு எந்த அளவுக்கு பார்க்க அட்ராக்டிவாகவும் அதே நேரத்தில் கிளியர் விசிபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் மார்ஜினை கண்டிப்பாக செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ 4 நம்ம மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு நான் இங்கே மார்ஜின் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அதில் டாப் மார்ஜின் 100 பிக்சல், பாட்டம் மார்ஜின் 100 பிக்சல், ரைட்டு 150, லெஃப்ட்டு 80 பிக்சல். ஸோ இதில் என்ன விதமான செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? என்ன செலக்டர் இது? கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். என்ன செலக்டர் இது? டாட் இருக்கு. டாட் வந்து இங்கே புல்லட் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இது வந்து எலமெண்ட் செலக்டர் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற மார்ஜின் நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் டாப் பாட்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி.
ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஷார்ட்கட்டு. ஸோ நீங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்ஜின் டாப்பு பாட்டம் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா இதோட ஆர்டர் இப்படி தான் இருக்கும், இந்த ஆர்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு 25 பிக்சல் டாப்பு, 50 பிக்சல் பாட்டம், அடுத்தது ஆக்சுவலி டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட்டு, இந்த ஆர்டர் தான் வரும். அதாவது டாப்பில் ஆரம்பிக்கும், அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே அந்த மார்ஜின் செட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல, நார்மல் ப்ராப்பர்ட்டியில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டாக் டைப் HTML கொடுத்தாச்சு. அடுத்தது HTML4 இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ ஹெட்டுக்குள்ளே நான் எதுவும் வேறு எதுவும் ஆட் பண்ணல, ஸ்டைல் அதாவது CSSஐ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாங்குவேஜோ இல்லை மற்ற மெட்டா கேரக்டர் செட்டு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ ஸ்டைலுக்குள்ளே பேராகிராஃபை ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஐடி செலக்டர் கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் செலக்டரில் இங்கே பேராகிராஃப், ஸோ பேராகிராஃப்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் EX அதை கொடுத்துருக்கேன். இப்போது இங்கே இந்த பேராகிராஃபுக்கு மட்டும்தான் நான் மார்ஜின் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மற்ற எதுக்கும் நான் பாடிக்குள்ளே உள்ள மொத்த கண்டென்ட்டுக்கும் அப்ளை பண்ணல. ஸோ பேராகிராஃபில் இருக்கிற அந்த 1 லைனோ இல்லை 10 லைனோ 100 லைனோ அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும். ஸோ டாப் மார்ஜின் 50, பாட்டம் மார்ஜின் 50, ரைட் சைடு 100, லெஃப்ட் சைடு 100. ஸோ நான் வந்து டாப்பு பாட்டமுக்கு ஒரே அளவாக கொடுத்துருக்கேன், லெஃப்ட் ரைட்டுக்கும் ஒரே அளவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி கொடுக்கும்போது தான் ஒரு ஈவனாக இருக்கும் நம்மளோட மார்ஜின். நீங்கள் லெஃப்ட்டு அதிகமாக கொடுத்துட்டு ரைட்டு கம்மியாக கொடுத்தீங்கன்னா நம்ம பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும், எங்கே முடியுது எங்கே முடியணுன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே ஈவனாக கொடுக்கணும். அதே மாதிரி டாப்பு பாட்டமையும் ஒரே அளவாக கொடுக்கணும், இல்லை 4 பக்கமும் ஒரே அளவாக கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஸோ ஸ்டைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே 2 பேராகிராஃபு, அதில் ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் நான் இந்த மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இன்னொரு பேராகிராஃபுக்கு நான் அப்ளை பண்ணலை. ஓகேவா? ஸோ பாடி டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML டேக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் காட்டிடுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃப் தான். ஸோ 2வது பேராகிராஃபுக்கு டாப்பு 50, பாட்டம் 50, லெஃப்ட்டு 100, ரைட்டு 100. ஸோ இதான் கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப்பு 50, பாட்டம் 50, லெஃப்ட்டு ரைட்டு 100. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபு எந்த வித சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா அதில் நம்ம எந்த ஐடி கொடுக்கல, அதுக்கான மார்ஜின் அப்ளை பண்ணலை. ஸோ நம்மளோட அவுட்புட் இதுதான். ஸோ டைப் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணுங்கள் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது.